ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் தமிழ் சேனல் கைஸ். நிறைய பேர் தமிழை பார்த்து தான் வந்திருப்பீங்க. எஸ் கைஸ், இதுதான் என்னோட லாஸ்ட் வீடியோ இந்த சர்வைவல் வேர்ல்டில். ஏன் அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நான் கட்டின ரைடு ஃபார்மோட இந்த ஆம்னிவஸ் போர்ஷன் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா, நான் இது மாதிரி ஏஎஃப்கே பண்ண நிற்கும் போது அந்த இடத்துல ஸ்பான் ஆவாங்க கைஸ். இது மாதிரி ஸ்பான் ஆயிடுவாங்க. நம்ம ட்ரேட் அண்ட் கில்லர் ஆன் பண்ணால் செத்துருவாங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட பேஸுக்கு போக வேண்டியதான். இங்கிருந்து பேஸ் ரொம்ப பக்கம் தான் கைஸ். ஆனால் நம்ம பேஸுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம பேஸுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட பேஸு. மிச் மீன்ஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டின வீடு. இதுதான் கைஸ் ஃபார்மு. பொட்டேட்டோ, சுகர் கேன் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது நம்ம வீட்டு ஃபார்மு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டுக்குட்டிகள்லாம் பிடிச்சி வச்சோம். எதுக்கு இத்தனை ஆடு வளர்த்துறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரேடிங் ஹாலுக்கு அப்புறம் அயன் ஃபார்முக்கெல்லாம் யூஸ் பண்ணோம். அப்புறம் இதுதான் கைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நேம் போர்டு. இதில் தான் எல்லாத்தோட பேரும் எழுதிட்டு இருந்தேன். உங்களோட பேர் எழுதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படியோ எழுதுவேன், கன்ஃபார்ம் எழுதுவேன் கைஸ். அதுக்கப்புறம் ஏன்டா இதை விட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பின்னாடி சொல்கிறேன் கைஸ். நம்ம வீட்டுக்குள்ளே போனால் எதுவும் பெருசாக இருக்காது கைஸ். ஸோ அதனால் அங்கே வேண்டாம். அப்போ நம்ம போய் நேராக என்ன பண்ணலான்னா, நம்மளோட வில்லேஜர் ப்ரீடரை பார்க்கலாம் கைஸ். ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எனக்கு சிம்மு இப்போ தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். எனக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் தான் கைஸ் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெட்டேக்கு எல்லா டேக்கும் இருக்குது கைஸ். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டை விட்டு போகிறேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்டா வேர்ல்டுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே அந்த வேர்ல்டை ரசித்து விளாண்டிங்கன்னா அதை விட்டு உங்களால் எப்போவுமே போக முடியாது கைஸ். இதுதான் கைஸ் நம்ம பில்டு பண்ண அயன் ஃபார்மு எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம நேராக போய் ரைடு ஃபார்மை பார்த்துட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா கொஞ்சம் இதை முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைடு ஃபார்ம்னா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெட்ராக் ரைடு ஃபார்ம்னா இதோட டுட்டோரியல் வீடியோ வேணுன்னா கேளுங்க கைஸ். நான் கண்டிப்பாக போடுறேன், போடாமலாம் இருக்க மாட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்னிவஸ் போர்ஷனை குடிச்சிட்டு இருந்தாலே குடித்தா மட்டும் போதும் இந்த இடத்துல ரைடு வருவான். ஏன்னா ஒரே ஒரு வில்லேஜர் மட்டும் நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது டேரெக்டாக இதுதான் கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கட்டின வீடு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வேர்ல்ட்லேயே கட்டியிருக்காங்க. பட் அதுக்குள்ளே இந்த வேர்ல்டை இழுத்து முடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எத்தனை டைம் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது ரியலாகவே கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. ஓகே, இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கட்டின வீடு தான். இது இன்னும் ஃபினிஷே பண்ண கைஸ். பட்டு இந்த வீடு கொஞ்சம் நம்மளுக்கு சென்டிமெண்ட்டாக தான் கைஸ் இருக்குது இந்த வீடு. ஏன்னா நான் எல்லா வேலையுமே அந்த வீடு தான் கட்டுவேன். பட் யூடியூப்பில் நான் இது கட்டினது கிடையாது, யூடியூப்பில் போட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் விளாண்ட எல்லா சர்வர்ஸு வேர்ல்டு எல்லாத்தையுமே அந்த வீடு தான் கட்டியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் கைஸ் நம்மளோட வில்லேஜர் ட்ரேடிங் ஹால். இங்கே தான் நம்ம இத்தனை எல்லா ஓபி ஐட்டமும் எடுத்தோம். ஏன்னா நான் ஒவ்வொருத்தனையும் காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்னடா வில்லேஜரையெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவேன்னு கேட்டுக்கடா நண்பர்கள். எப்பயாவே இப்படி இல்லைன்னா நம்ம கையில் இவ்வளோ ஓபிஆர் மாதிரி ஈஸியாகலாம் எடுக்க முடியாது. ஒரு டைம் லூஸ் பண்ணிட்டா ஒரு வாரத்துக்கு பக்கம் நம்ம எடுக்கணும். பட் இவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அது காரணம் இவனுக்கு தான் கைஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளோட இதுக்கு தான் கைஸ் போகிறோம். இதுக்குன்னா எதுக்குன்னு கேட்காதீங்க, ஒரே நிமிஷம் கைஸ். நைட் ஆயிடுச்சு. ஸோ நான் அயன் ஃபார்மில் வில்லேஜர் பெஸ்ட்லேயே வெயிட் பண்ணுங்கள், நான் தூங்கிக்கிறேன். ஓகே ஓகே, எந்த பெட்டு நல்லா இருக்குது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயிட்லேயே தூங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கேயே தூங்குவோம் கைஸ். பாருங்கள், வில்லேஜிலலாம் ஏதோ விட்டுக்கிறானுங்க, விட்டுட்டு போகிறையான்னு. அப்படியெல்லாம் இருக்காது இவனுக்கு, போனாட்டா சரின்ட்டு தான் இருக்கும். ஓகே கைஸ், நம்மளோட ஜாம்பி ஹார்ஸு, அதுக்கப்புறம் நம்ம நிறையா அயன் இந்த வில்லேஜை அதாவது சரி இந்த அயன் ஃபார்ம் தான் கைஸ் நிறையாவே கொடுத்துருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெல் ப்ரோ கஷ்டப்பட்டு கட்டின சுகர் கேன் ஃபார்ம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான் கட்டினார். இதை நான் வீடியோவில் கூட காட்டினது கிடையாது. ஏன்னா லைவில் தான் கட்டினார். லைவ் வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் இதை கட்டிகிட்டு இருந்தார் இந்த ஃபார்மு. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபர்னாஸ் கைஸ். ஏன்னா நம்மளோட பெரிய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட் இதுதான் நிறையா கிளாஸ் உருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே வீடியோவை பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோன்னா, நம்மளோட இதுக்கு தான் கைஸ் போகிறோம். இதுக்குன்னா எதுக்குன்னு கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீப்பர் ஃபார்முக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஏன்னா கடைசியாக போட்ட வீடியோவில் க்ரீப்பர் ஃபார்ம் தான் கட்டியிருந்தோம். இல்லை அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கரெக்டாக தெரில, என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய க்ரீப்பர் ஃபார்முக்கு தான் கைஸ் போகிறோம். ஏன்னா க்ரீப்பர் ஃபார்ம் போயிட்டு நம்மளோட பேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் இப்போ இடம் போகலைன்னா அந்த இடத்தையும் பார்ப்போம் கைஸ். இப்போ இதான் நண்பர்களே நம்மளோட க்ரீப்பர் ஃபார்ம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினோம். பட்டு அதுக்குள்ளே விட்டுட்டு போவேன்னு நான் நினச்சும் கூட பார்க்கல.
ஓகே கேஸ், இதுதான் நம்மளோட க்ரீப்பர் ஃபார்ம். இது வந்து ட்ரைடன்ட் கில்லரு. செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஏன்னா எல்லாமே வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏதாவது தேவைன்னா மட்டும்தாங்க இங்கே வருவோம், தேவைக்காக யூஸ் பண்ணுறதுனால கேட்காதீங்க. இந்த இடத்துல வந்து ஏஎஃப்கே பண்ணும். ஏஎஃப்கே பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்னாலே ஒரு ஸ்டாக் 1.5 ஸ்டாக் பக்கம் கிடைக்கும் கைஸ். அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஃபார்ம் தான் இது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பெரிய பேஸை தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெல் ப்ரோ கஷ்டப்பட்டு சாண்டு போட்டார், பட் அதுக்கு இப்போ யூஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே டெல் ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் ப்ரோ, ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் போடுங்க ப்ரோ. ஓகே கேஸ், இப்போ வந்து இந்த இடத்துல ஜிஎல்டி இது மாதிரி கோல்ட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதியிருந்தோம். ஓகே நண்பர்களே, இது வந்து ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபேக்கு லைட் மேட்டிக்காக இருந்தீங்க நண்பர்களே. இதில் லைட் மேட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் பிளாக்கை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஏஎஃப்கே பண்ணேன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரீப்ளேஸ் பண்ணுறது கொஞ்சம் சங்கடமான வேலை தான் கைஸ். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட செல்லக்குட்டி ஹாப்பி கெஸ்ட்டு. ஹாப்பியாகவே இருக்கும், சிரிச்சிட்டே இருக்கும். ஆனால் ஒரு டைம் சரியான சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து ஏன்டா இதில் வந்து விளாட்றதில்ல, ஏன் இந்த வந்து லாஸ்ட் வீடியோ இந்த சர்வேல இனிமேல் விளையாடவே மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் கைஸ். இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த வேர்ல்டை விட்டு நான் போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம். ஏன்னா நான் வந்து ஒரு புது சர்வரில் ஜாயின் பண்ணியிருக்கோம் கைஸ். அந்த சர்வர் பேர் வாய்டு கிராஃப்ட் எஸ்எம்பி கைஸ். அந்த எஸ்எம்பியில் வந்து நிறைய பேர் இருக்கோம் கைஸ். ஸோ வந்து அந்த எஸ்எம்பியில் தான் இனிமேல் வந்து நம்ம விளாட போகிறோம். அந்த எஸ்எம்பிலையும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வரும், ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க விளாட்றதுக்கு. ஸோ கைஸ், கிட்டத்தட்ட அந்த எஸ்எம்பியில் வந்து 1 மந்த்து கிட்ட விளாடுவோம். 1 மந்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. மேபி வந்தால் நல்லா தான் கைஸ் இருக்கும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நான் வந்து ஜாவா கோடிடலான்னு இருக்கேன். பட்டு வருவேன்னு நம்புகிறேன் கைஸ். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை விட மாட்டேன். வரலாமா இல்லைனா ஜாவா போகலாமா என்ன நீங்களே சொல்லுங்கள் கைஸ். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளோட கார்டியன் ஃபார்மு. நல்லா தாங்க கைஸ் ஒர்க் ஆகும். கிறிஸ்டலெல்லாம் நம்மளுக்கு தேவையானதை விட அதிகமாகவே நான் இதுலேருந்து எடுத்திருக்கேன். பட் இப்போ ஏன் ஒர்க் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரைடண்ட்டை காணும் கைஸ். விச் மீன்ஸ் அதனால தான் வந்து இது கொஞ்சம் ஒர்க் ஆகலை. பட் ட்ரைடண்ட் போட்டால் வேறு லெவலில் வேலை செய்யும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஃபார்ம்குள்ளேலாம் நான் காட்டவே இல்லை. ஸோ அதனால் அதையும் காட்டலான்ட்டு போயிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம போகிறக்குள்ளே வந்து ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த வேர்ல்டில் நம்ம நிறையா விஷயம் பண்ணவே இல்லை. இன்னும் ஏசியன் சிட்டியெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ட்ரையல் சேம்பர் நம்ம போயிருக்கோம், பட்டு இன்னும் நம்ம ஸ்டீமோட எல்லாம் போனது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் எண்டர் ட்ராகனை கில் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கண்டினியூ பண்ணலாமா சொல்லுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கைஸ். ஸோ லைவ் வந்து இதில் வருவேனான்னு கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் தான். இதில் லைவ் வரலான்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் விளாட்லாம், நம்ம எல்லாம் ஒன்றா விளாட்லாம். அதாவது சரி இந்த வேர்ல்டில் ஒன்றா விளாட்லாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இதுதான் நம்மளோட கோல்டு ஃபார்மு. இதுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா தான் கைஸ் ஒர்க் ஆகும். ரோட்டன் ஃப்ளஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக லாவாவில் போயிடும், கத்தியும் லாவாவில் போயிடும். எனக்கு வந்து அது ரெண்டுமே தேவைப்படல, கோல்டு மட்டும்தான் தேவைப்படுது கைஸ். எந்த ஃபார்மும் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்டு கிராஃப்ட் எஸ்எம்பியில் நம்ம கிட்டத்தட்ட 1 மந்த் விளாட போகிறோம். வீக்லி 3 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். அண்டு இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா சொல்லுங்கள். இதில் லைவ் வரலாமா இல்லை வேண்டாமா, இல்லை வாய்டு கிராஃப்ட்லேயே லைவ் வரலாமா, எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண முடியும்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த நேம் போர்டு கண்டினியூ தாங்க யூஸ் பண்ணுவேன், நான் வந்து எழுதிக்குவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் தேங்க்யூ.